Hi, this is Value Updates யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். நம்ம சேனலை வந்து வேல்யூ அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும். நீங்கள் அப்போ தான் சட்டம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் வெர்சஸ் பிஎன்எஸ். அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐபிசி அப்படிங்கிறது தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த ஐபிசியை தான் வந்து இப்போ வந்து எடுத்துட்டு பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து சில சிறப்புகளும் பிஎன்எஸ் சட்டத்தில் சேர்த்துருக்காங்க. அந்த ஐபிசி தான் பிஎன்எஸ், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஐபிசியில் உள்ள பிரிவு, அதாவது செக்ஷன் வந்து பிஎன்எஸில் வேறு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சில முக்கியமான பிரிவுகள் மட்டும் ஐபிசியில் என்ன செக்ஷனில் இருந்தது, பிஎன்எஸில் இப்போ என்ன செக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓல்டில் வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இப்போ வந்து நியூ ஆக்டு அது வந்து பிஎன்எஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மர்டர், ஒரு கொலை சம்பந்தமான குற்றங்களை வந்து விரைவிக்கிற பிரிவு வந்து ஐபிசியில் 302 இருந்தது. கொலை சம்பந்தமாக, அதாவது ஒரு மர்டர் நடந்துட்டால் அதை அந்த சட்டத்தை வந்து விவரிக்கிற பிரிவு, அதாவது செக்ஷன் வந்து ஐபிசியில் ஓல்டு செக்ஷன் வந்து 302. பிஎன்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 103 அந்த மர்டர் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட்டிங் அப்படிங்கிறது ஐபிசியில் எல்லாருக்கும் தெரியும். 420 சொல்லுவாங்க, ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அந்த ஐபிசியில் 420 அப்படிங்கிறது இப்போ கிடையாது ஐபிசியே. அந்த ஐபிசியில் 420 கொடுக்கப்பட்டது. பிஎன்எஸில் புது சட்டத்தில் வந்து 318 318 அப்படிங்கிற செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. செடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதாவது ராஜ துரோகம் பண்ணால் அந்த பிரிவை வந்து பயன்படுத்துவாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி கிளப்புவதற்கு. அது ஓல்டு செக்ஷனான ஐபிசியில் வந்து 124A இருந்தது. இப்போ இந்த நியூ செக்ஷன் பிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா 152 வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி. ஒரு கிரிமினல், அதாவது குற்றம் செய்வதற்காக ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி, குற்ற சதி. இதை வந்து ஐபிசி ஓல்டு செக்ஷன் வந்து ஐபிசி, அது வந்து 120B வந்து கான்ஸ்பிரசியை பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 147 நியூ செக்ஷன் வந்து பிஎன்எஸில் பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 61 பிஎன்எஸில் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க கிரிமினல் கான்ஸ்பிரசி. அடுத்து வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். இந்த இது வந்து ஓல்டு ஐபிசியில் ஓல்டில் 121 பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிஎன்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 147 பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அன்லாஃபுல் அசம்பிளி அப்படிங்கிற சட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசியில் வந்து 141 144 வரைக்கும் இந்த அன்லாஃபுல் அசம்பிளியை பற்றி டிஃபைன் பண்ணியிருந்தது. இப்போ அதை வந்து 189 அப்படிங்கிற செக்ஷன் வந்து பிஎன்எஸில் இருக்குது. அந்த செக்ஷன் வந்து அன்லாஃபுல் அசம்பிளியை டிஃபைன் பண்ணுது. அடுத்தது ரியாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசியில் வந்து 146 வந்து பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பிஎன்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா 191 பொசிஷன் பண்ணி அந்த ரியாட்டை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. காசிங் டெத் பை நெக்லிஜியன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து ஐபிசியில் வந்து எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா 304 வந்து டிஃபைன் பண்ணியிருந்ததை வந்து இப்போது பிஎன்எஸில் வந்து 106 பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க காசிங் டெத் பை நெக்லிஜியன்ஸ் அப்படிங்கிறத. அடுத்து டவுரி டெத். இந்த டவுரி டெத் அப்படிங்கிறது 304B வந்து ஐபிசியில் பொசிஷன் பண்ணப்பட்டிருந்தது, டிஃபைன் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ வந்து செக்ஷன் 18 பிஎன்எஸில் பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க.
அட்டம் டு மர்டரை வந்து 307 ஐபிசியில் பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ்ல 109 செக்ஷனில் வந்து பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எதனா 109 வந்து அட்டம் டு மர்டர் பிஎன்எஸ்ல கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அசால்ட் வந்து 351 செக்ஷன் ஐபிசியில் பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. இப்போ அந்த பிஎன்எஸ்ல 130 அசால்ட் வந்து 130ல் பிஎன்எஸ்ல பொசிஷன் பண்ணி அந்த அசால்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்டாக்கிங், இது வந்து 354Dயில் ஐபிசியில் பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதே இது 78ஆக மாற்றி பிஎன்எஸ்ல பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்னாப்பிங் அப்படிங்கிறத வந்து 359 செக்ஷன் ஐபிசியில் முன்னாடி பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கிட்னாப்பிங்கை வந்து 137ஆக மாற்றி பிஎன்எஸ்ல பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்டக்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 359, இந்த 359 வந்து ஐபிசி அப்டக்ஷன். இது வந்து 359ல் பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 139ல் பிஎன்எஸ்ல வந்து பொசிஷன் பண்ணி அப்டக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ரேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி 375 பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தது. அதே ரேப் வந்து பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63 செக்ஷன் 63 வந்து ரேப்பு, அதை வந்து பிஎன்எஸ்ல பொசிஷன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. கேங் ரேப் வந்து ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 376Dயில் வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க, டிஃபைன் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ பிஎன்எஸ்ல 70 செக்ஷன் 70ஆக கேங் ரேப்பை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணி அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. டிஃபமேஷனை வந்து ஐபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 499ல் வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த செக்ஷனில் டிஃபமேஷனை டிஃபைனும் பண்ணியிருந்தாங்க. இப்போது பிஎன்எஸ் ஆக்ட் 2023ல் வந்து 356ல் பொசிஷன் பண்ணி அந்த டிஃபமேஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம சொல்லியிருக்கிறது முக்கியமான செக்ஷன். ரொம்பவும் நார்மலாக இந்த செக்ஷன் வந்து நடந்து கொண்டு இருக்கும் தவறுகளில் வந்து இருக்கிறதுனால நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் செக்ஷன் டிஃபரன்ஸ் இன் ஐபிசி வர்சஸ் பிஎன்எஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி இதை பதிவை போட்டிருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம போடுற சப்ஜெக்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதுதான் உண்மை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு சட்ட தீர்வு வேணும்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம உங்களுக்கு வந்து அதுக்குண்டான தீர்வை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.